தினமணி டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் வந்து முக்கியமான சில படங்கள் வந்திருக்கு. அதில் ஒன்று நடிகர் விஜய் ஆண்டனி நடிப்பில் உருவான மார்கன் படம் எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். ये हत्या चेन्नई में हुई है। ये पोस्ट वायरल हो रही है। இயக்குனர் லியோ ஜான் பால் இயக்கத்தில் நடிகர் விஜய் ஆண்டனி, பிரிகேடா சாகா, அப்புறம் விஜய் ஆண்டனியோட உறவினர் வந்து அஜய் திஷான் அப்படின்னு சொல்லி இவங்களோட கூட்டணியில் உருவாயிருக்க படம் தான் வந்து மார்கன். அது என்ன மார்கன் அப்படின்னு நமக்கு ஒரு படம் ஆரம்பிக்கும் போதே இந்த தலைப்பு கேட்கும் போதே வந்து ஒரு க்யூரியாசிட்டி வருது. அது படத்துக்கு போஸ்டர்லாம் விடும்போது இந்த படத்துக்கு என்ன பேர் வச்சுருந்தாங்கன்னா கணன மார்கன் அப்படின்னு வச்சுருந்தாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா சித்தர்கள் அகராதியில் வந்து காற்றோட வழியில் பயணிக்கிறவன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. இந்த படம் வந்து சரி ஓகே பேரே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லி நம்ம உள்ளே உட்காந்து படம் ஃபஸ்ட்டு சீன்லேருந்து ஆரம்பிக்கும் போது ரொம்ப சுவாரஸ்யமாக படம் அப்படி இப்படி நகர்ந்து போகுது. படத்தோட கதை என்னென்னா சென்னையில் ஆரம்பிக்குது. சென்னையில் வந்து ஒரு பெண் வந்து வித்தியாசமான முறையில் கொல்லப்படுறாங்க. வித்தியாசமான முறையில் ஒரு கெமிக்கல் கலந்த ஒரு இன்ஜெக்ஷன் வந்து அந்த பொண்ணோட உடம்புல செலுத்தப்படுது. செலுத்தின சில வினாடிகள்லேயே வந்து அந்த பொண்ணு வந்து உடம்பு முழுக்க பிளாக் ஆகி இறந்துடுறாங்க. இந்த வழக்கு வந்து காவல்துறை வந்து விசாரிக்கும் போகும்போது என்ன ஆகிடுதுன்னா இதே மாதிரியான ஒரு வழக்கில் வந்து விஜய் ஆண்டனி தொடர்பில் இருப்பார். அதாவது அவர் ஒரு காவல்துறை அதிகாரி இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவருக்கு இதே மாதிரியான ஒரு கேஸ் அவர் பார்த்துருப்பார். நேராக வந்து அவருக்கு தகவல் போகுது. அவர் வந்து வாண்டடாகவே இந்த கேஸை வந்து நானே எடுத்து நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே வராரு. அந்த மர்மமான முறையில் அந்த பெண் எப்படி கொல்லப்பட்டாங்க, ஏன் கொல்லப்படுறாங்க, அந்த உடம்பு முழுக்க ஏன் கருப்பாகுது அப்படின்ற இந்த நாட்டு வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுது பேரலாக. இந்த கொலையை பண்ணது யார், இந்த கொலைக்கான மோட்டிவ் என்னன்னு இந்த கதை ஆரம்பமாகுது. அந்த கதை ஸ்டார்ட் ஆகி போகும்போது சிசிடிவி செக் பண்ணுவாங்க இல்லையா, அப்படி செக் பண்ணும்போது ஒரு இளைஞர் வந்து அந்த கேமராவில் பதிவாயிருக்காரு. குறிப்பிட்ட அந்த சம்பவம் நடந்த டைமில் அவர் யார் என்னன்னு விசாரிக்க போகும்போது அவர் தான் வந்து அஜய் திஷான் அந்த கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. அவருக்கு அது அறிமுக படம் தான். ஒரு நீச்சல் வீரராக வந்து அந்த படத்தில் அறிமுகமாயிருக்காரு. அவரோட கதாபாத்திரம் அந்த படத்துக்குள்ளே உள்ளே வரும்போது இந்த படத்தோட கதை வந்து ரொம்ப சூடு பிடிக்குது. அடுத்தது என்ன அப்படின்ற ஒரு நம்ம எதிர்பார்ப்பு காட்சிகள் நகர வருது. உண்மையிலேயே இந்த கொலை செஞ்சது அந்த இளைஞர் தானா, இல்லை இந்த கொலைக்கான மோட்டிவ் காரணங்கள் என்ன அப்படின்றதான் இந்த மார்கன் படத்தோட கதை. பொதுவாக வந்து கிரைம் த்ரில்லர் படங்கள்னாலே வந்து நம்ம கொஞ்சம் சுவாரஸ்யமாக அடுத்தடுத்து என்ன அப்படின்றதெல்லாம் தாண்டி இன்றைக்கி இருக்க சூழலில் வந்து ஒரு கதை வந்து அந்த கதையோட பிளாட் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. காரணம் என்னென்னா நமக்கு ஒரு தெரிஞ்ச கதையை திரைக்கதையாக மாற்றி கீத்தி அமைச்சு ஏதாவது ஒன்று பண்ணிடலாம். பட் உங்களுக்கு ஒரு கதையோட ஒன்லைனே வந்து ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்போது வந்து அது இன்னுமே வந்து டெப்த்தாக ரசிகர்கள்ட்ட வந்து வரவேற்பு பெறறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றங்காட்டி இயக்குனர் லியோ வந்து இந்த படத்தோட கதையை வந்து ரொம்ப நேர்த்தி எழுதியிருக்காரு. நம்ம படம் பார்க்கும்போதே வந்து ஆஹா இது கொஞ்சம் நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. சின்ன லாஜிக் பிரச்சனைகள் இருந்தாலுமே இந்த சித்தர்கள் வழியில் வாழ்க்கையை பார்க்குறது ஒருத்தர், இன்னொரு பக்கம் விஞ்ஞானத்து வழியாக வந்து தனக்கு நடந்த ஒரு அவமானத்தை வந்து பழிவாங்கக்கூடிய ஒரு வில்லன் கதாபாத்திரம். இப்படி இந்த ரெண்டும் ஒரு மெர்ஜாகிற இடம் இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த படத்தோட திரைக்கதையோடு வரும்போது படம் வந்து எங்கேயுமே போர் அடிக்கல. ஃபஸ்ட்டு அதுதான் இந்த படத்தோட ஒரு நல்ல ஒரு ட்ரிக்கான ஒரு அடையாளமாக இருக்குது. நம்ம போர் அடிக்கல. ஒரு க்ரைம் த்ரில்லர் ரசிகர்கள்லாம் வந்து ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணி என்கேஜ் பண்ணுற அளவுக்கான ஒரு ஸ்கிரிப்ட் தான் அது. முக்கியமாக சொல்லணும்னா விஜய் ஆண்டனி வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப பெருசாக நடிக்கல. அவர் நிறைய படங்களில் வந்து நிறைய வந்து அவர் க்ளோஸ்அப் காட்சிகள் இல்லை அவர் வந்து வாண்டடாகவே சில விஷயங்கள் செய்வார். இந்த படத்தில் அதெல்லாம் இல்லாமல் இந்த கதையை வந்து கெடுத்துடக்கூடாது அப்படின்றக்காக அவரோட கதாபாத்திரங்களும் கொஞ்சம் நேர்த்தியாகவும் ரொம்ப யதார்த்தமாக எழுதப்பட்டிருக்கு. முழுக்க இந்த படத்தோட ஒரு ஷோ ஸ்டீலர் அப்படின்னா அறிமுக நடிகராக களமிறங்கியிருக்க அஜய் திஷான் தான். ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு. குறிப்பிட்டு சொல்லணும்னா நீச்சல் வீரராக இந்த படத்தில் நடிக்கிறாரு. இந்த கதையில் இருக்கார். நீச்சல் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு உண்டான அந்த விஷயங்களும் சரி. ரெண்டாவது அவருக்கு திடீர்னு ஒரு மனப்பதற்றம் அதிகமாகும் போது ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு சில பிரச்சனைகள் இருக்கார். அந்த பிரச்சனைகள் வெளிப்படுத்துகிற நடிப்பாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த கதையை வந்து ரொம்ப ஹோல்ட் பண்ணி ஒரு யங் ஏஜ்லேயும் வந்து அந்த ஸ்கிரிப்டை வந்து ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அதனால் என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து எந்த இடத்துலையுமே வந்து அந்த கதை வந்து எங்கேயுமே சோர்வு கொடுக்கல. இதுதான் அந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. மைனஸ் அப்படி என்னன்னு சொல்லணும்னா சில காட்சிகள்லாம் ஃபஸ்ட் ஆஃப் வந்து நல்லா கொஞ்சம் நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்தது என்னன்னு போயிட்டே இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த அஜய் கதாபாத்திரம் வந்து நீரில் இருந்து ஒரு விஷயத்தை பண்ணுவார். அதாவது தண்ணிக்குள்ளே இருந்து அன்றைக்கி சம்பவம் நடந்த இடத்துக்கு போகிற மாதிரியான ஒரு மித்து ஒன்று வச்சுருப்பாங்க படத்தில். அது வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது வந்து நான் என்கேஜ் பண்ணி நல்லா சூப்பராக வைக்கும்போது செகண்ட் ஆஃப் என்ன ஆகுதுன்னா சில தொய்வான இடங்கள் உருவாகுது. குறிப்பிட்டு சொல்லணும்னா கிளைமேக்ஸ் யார் என்ன பண்ணியிருப்பான்றதை இப்போ கிளைமேக்ஸுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சு போயிடுது. சரி அவங்க பண்ணதுக்கான ஒரு வேலிடான ரீசன், அந்த எமோஷன்ஸ் அவங்க பேச வேண்டிய விஷயம் எமோஷன்ஸ் வந்து பக்காவாக ஆடியன்ஸுக்கு வந்துச்சான்னு கேட்டால் அது வந்து அது சரியாக கன்வே ஆகலைன்னு தான் சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம் அந்த கிளைமேக்ஸ் வந்து நோக்கி போகிற இடம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். பட் அந்த முக்கியமான விஷயத்தை தாண்டி அந்த ரிவெஞ்ச் மூடு தான் வந்து நம்ம மனசில் பதிவாகுது. அதனால் வந்து அந்த இடத்த வந்து டேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ரைட் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் நல்ல சிறப்பான படமாகவே வந்து மார்கன் வந்திருக்கும். இந்த படத்தோட வந்து இன்னொரு முக்கியமான விஷயம்னா இந்த படத்தை வந்து இன்னுமே கொஞ்சம் நல்ல பட்ஜெட் ஸ்கேலில் இன்னும் கொஞ்சம் அதிகமான பட்ஜெட்டில் பண்ணியிருந்தா இதோட குவாலிட்டியுமே வந்து நல்ல தரமாக வந்திருக்கும்.
காரணம் என்னென்னா சென்னையில் நடக்கிற மாதிரியான காட்சிகள் வந்து திரும்ப திரும்ப ஒரே இடத்த பார்க்குற மாதிரி ஆயிடுது. அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிரிப்ட் தான்னாலும் இன்னுமே கொஞ்சம் வந்து அவங்க வந்து சில ஆட் பண்ணி அந்த 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 சிட்டியும் அந்த க்ரைமையும் இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து கொஞ்சம் டெரிவாக இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக காட்டியிருந்தாங்கன்னா இந்த படத்தோட கதை வந்து இன்னுமே வந்து டெப்த்தாக வந்து ஆடியன்ஸுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துச்சு. அந்த வாய்ப்புகளெல்லாம் வந்து இவங்க பட்ஜெட் ப்ராப்ளம் மற்ற விஷயங்களெல்லாம் வந்து வாண்டடாகவே கம்மி பண்ணியிருக்காங்க. விஜய் ஆண்டனியோட பின்னணி இசை இந்த படத்துக்கு வந்து ஒரு நல்ல பலமாகவே இருக்குது. க்ரைம் த்ரில்லருக்கே உண்டான ஒரு காட்சி வந்து நமக்கு பரபரப்பை கொடுக்கணுன்னா அந்த பரபரப்புக்கான பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த இடம் வந்து விஜய் ஆண்டனி வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஒளிப்பதிவுமே நல்லா இருக்குது. யுவான் ஒருத்தர் அந்த ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. குறிப்பிட்டு சொல்லணுன்னா ஸ்விம்மிங் பூலில் வந்து அந்த அஜய் கதாபாத்திரம் வந்து ஸ்விம்மிங் பூல்லேருந்து மேலே வந்து குதித்து உள்ளே போகிறதா இருக்கட்டும், உள்ளே போயிட்டு அவர் வந்து தியானம் பண்ணுறது, அவர் ரொம்ப தன்னை யோசிக்கிறது, தன் மூமெண்ட்டுங்களை வந்து பண்ணுறது, இதெல்லாமே வந்து ஒரு சினிமோட்டோகிராஃபியில் வந்து ரொம்ப பக்காவாக நமக்கு அந்த கதையை வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப டெப்த்தாக கொண்டு போகிறதுக்கான வேலைகள்லாம் சினிமோட்டோகிராஃபி சைட்லேருந்து பண்ணியிருக்காங்க. அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. தமிழில் வந்து நிறைய க்ரைம் த்ரில்லர்கள் வந்து பெருசாக நிறைய வரதில்லை அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. குற்றச்சாட்டு இல்லை, ரசிகர் பாயிண்ட் ஆஃப் வியூ இன்னும் வரலாமே அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பில் வந்து ஒரு அண்மையில் வந்து டிஎன்ஏன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படமே நல்ல ஒரு நல்ல விமர்சனங்களை பெற்றுச்சு. 11 ஒரு படம் வந்துச்சு. அந்த வரிசையில் வந்து மார்கனும் கொஞ்சம் வித்தியாசமான கதைக்களத்தை எடுத்து அதில் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அந்த விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஓகே, ஒரு ஆன்மீகம் ஒரு பக்கம் விஞ்ஞானம், இந்த ரெண்டும் மெர்ஜ் ஆகிற இடம் இருக்குது இல்லையா, ஒரு நம்பிக்கைக்கும் ஒரு தனித்திறமைக்கும் அந்த 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 பிளாட்டை வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நமக்கு நம்பிக்கை இருக்குது இல்லை லாஜிக் ஒர்க் அவுட் ஆகலைன்றதெல்லாம் தாண்டி சம்திங் ஏதாவது நியூவாக நமக்கு ஏதாவது புதுசாக ஆடியன்ஸ்க்கு நமக்கு தேவைப்படுது. ஓகே, இப்படியெல்லாம் கதை சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை, லாஜிக்கெல்லாம் இல்லைன்னா கூட கதை சொல்கிறதுல வந்து எனக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கணும்னு ஒரு இது இருக்கு இல்லையா, அதை வந்து மார்கன் படத்தில் இயக்குனர் வந்து கரெக்டாகவே வந்து மெர்ஜ் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. ரெண்டாவதுலேயும் இந்த படத்தை பார்த்து முடிக்கும்போது அந்த கிளைமேக்ஸ் நிறைவடையும் போது என்ன தோணுது அப்படின்னா, விஜய் ஆண்டனியோட முந்தைய படங்களை விட இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாகவே வந்திருக்கு. அவருக்குமே வந்து ஒரு தேவையான ஒரு வெற்றியாகவே இந்த படம் ஒரு அமைஞ்சிருக்கு. சில குறைகளெல்லாம் நீக்கிட்டு இந்த படத்தை பார்த்தோம்னா ஒரு என்கேஜிங்கான ஒரு க்ரைம் த்ரில்லர். அதில் வந்து நம்ம குறிப்பாக சொல்லணும்னா க்ரைம் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு வந்து இந்த படம் வந்து எந்த விதத்தில் ஏமாற்றத்தை கொடுக்காது. சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. அது வந்து நீங்கள் கதையோடு பார்க்கும்போது அந்த க்யூரியாசிட்டியோடு பார்க்கும்போது அந்த சொன்ன மாதிரி இந்த சித்தர்கள் வழிபாடுன்னு ஒன்று அது அந்த வழி அதை காட்டுவாங்க. சேம் டைம் வந்து அந்த ஸ்விம்மிங் பூலில் இருக்கிற அந்த ஒரு மேட்டர், இப்படி வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து அந்த ஃபிக்ஷனில் வந்து சில விஷயங்கள் ஆட் பண்ணி கொஞ்சம் சுவாரஸ்யமான படமாகவே கொடுத்துருக்காங்க. விஜய் ஆண்டனியோட நடிகை வந்து பிரிகிடா சாகா, அப்புறம் வந்து மகாநதி சங்கர், இவங்களும் நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாமே வந்து கதைக்கு தேவையான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காங்க. தேவையில்லாத எந்த கதாபாத்திரமும் இந்த படத்துக்குள்ளே வரல. என்ன ஒன்று இன்னும் கொஞ்சம் அந்த 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 ஊசி இன்ஜெக்ஷன் மூலிமா வந்து கொள்றதை வந்து அதுக்குள்ள இன்னுமே கொஞ்சம் அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நல்லா வேலை செஞ்சுருந்தார், இன்னுமே வந்து அந்த படம் வந்து நல்ல அனுபவமாகவே மாறி இருக்கும் அப்படின்றது தான் தோணுது. இந்த படத்தோட ஆரம்பத்தில் வந்து இந்த கொலை நடக்குது. அந்த கொலை நடந்து அந்த உடம்பு முழுக்க கருப்பாகும் போதே நமக்கு வந்து ஒரு க்யூரியாசிட்டி வருது. ஓகே, என்ன நடக்க போகுது அடுத்தது அப்படின்னு. விஜய் ஆண்டனி வந்ததும், விஜய் ஆண்டனியுமே படத்தில் வந்து ஒன் சைடு வந்து அவருக்கு ஒரு கருப்பு கலர் கை வந்து கருப்பில் இருக்கும், கழுத்துக்கிட்டையும் கருப்பாக இருக்கும். அதுக்கான ரீசன் வந்து அவர் வந்து ஒரு இன்ட்ரோல் டைமில் வந்து அவர் வந்து விவரிப்பார், ஏன் எனக்கு இப்படி ஆச்சு அப்படின்றது. அந்த இடமா இருக்கட்டும். குறிப்பாக வந்து இந்த அஜய் கதாபாத்திரம் உள்ளே வந்ததுமே இந்த அவரோட ஒரு சிபிஐ என்கொயரி, அவரோட என்கொயரி ஒரு சீன் ஒன்று இருக்குது. அவர் வந்து ஒரு இடத்துல வச்சு என்கொயரி பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து விஜய் ஆண்டனி வந்து சொல்லுவார், என்ன தான் இருந்தாலும் ஒரு மனுஷன் ஒரு 6 மணி நேரத்தில் வந்து அவனை தனியாக அமைதியாக அவன்கிட்ட எதையுமே செல்ஃபோன் எதுவுமே கொடுக்காம ஒருத்தன் அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு வச்சுருந்தோம்னா அவனுக்குள்ளே இருக்க டெவில் கண்டிப்பாக வெளில வந்துடுவான். ஆனால் தாங்க முடியாது. அதுக்கு மேலே வந்து நமக்கு ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆயிரும். நம்ம உண்மையிலே ஒரு க்ரைம் பண்ணியிருந்தோம்னா அது நம்ம மனநிலை காட்டி கொடுத்துரும். அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா வந்து ஒரு இடத்துல வந்து நல்லாவே வந்து ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி வந்து அதை தாண்டி எப்படி அந்த அஜய் கதாபாத்திரம் வந்து அந்த இடத்த உடைக்கிறாரு, விஜய் ஆண்டனி எப்படி அவன் இந்த இடத்த பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு ஒரு யூகத்துக்கு எப்படி போகிறாரு அப்படின்றது வந்து அந்த காட்சியில் நமக்கு அந்த கதையோட பரபரப்பு ரொம்ப அழகாகவே கூடி வருது. இது இந்த கூடி வந்ததுக்கப்புறம் சில விஷயங்கள் வந்து அந்த அஜய் கதாபாத்திரம் வந்து ஆக்டர் அஜய் அவர் சில விஷயங்கள் சொல்கிறாரு. நான் ஏன் அங்கே போனேன், அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்ல வராரு. அதுவுமே ரொம்ப ஓகே, ஒரு க்ரைம் த்ரில்லர் தான் இருந்தாலுமே வந்து தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி விஷயங்கள் பேசலாம். அதாவது லாஜிக் இல்லைன்னா கூட இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வரதுன்றது ஒரு ஃபிக்ஷனாக வந்து ரொம்ப நல்ல மேட்டர். அதாவது பார்க்குற பார்வையாளர்கள் இப்படி ஒரு விஷயம் இருக்கா, ஆமாம் அந்த காலத்தில் எழுதி வச்சுருக்காங்களா, இப்படி ஒரு விஷயம் இருந்திருக்குமோ ஒரு வேளை அப்படின்ற மாதிரியான ஒரு ஊகத்தை கொடுக்குது. அதை வந்து இந்த படத்தில் வந்து அந்த நாட்டை வந்து கொஞ்சம் நல்லா கொண்டு வந்து சேம் டைம் வந்து அது வெறும் ஆன்மீகம் மட்டும் இல்லாமல் சில விஞ்ஞான ரீதியான சில விஷயங்களையும் கொண்டு வந்து இதை பண்ணும்போது எந்த விதத்துலையுமே இந்த கதை வந்து டோட்டலாக அவுட் ஆஃப் டேட்டோ இல்லை வந்து நம்மளை எங்கேயோ வெளில கொண்டு போய் போட்டுறதுன்றதில் இல்லை, பக்காவே வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தினமணி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.